சில முஸ்லிம்களை பார்க்கிறோம். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பஞ்சாவை தூக்கிட்டு ஊர்வலம் போவாங்க. அந்த ஊர்வலம் போகக்கூடிய நேரத்திலே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க தெரியுமா? யா அலி மதத், யா வலி மதத் என்று இந்த வாசகத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த வாசகம் இருக்கிறது பாவம், தவறு, குற்றம் அல்ல, இது ஷிர்க், குஃப்ர். எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். ஒரு முஸ்லிமின் கொள்கை கோட்பாடு என்ன? ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், உண்மையான முஸ்லிமுடைய கொள்கை கோட்பாடு இது என்று சொன்னால், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு சூரா, அதாவது ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வசனத்தை ஓதுறோம். பொருள் என்ன? இறைவா, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னை மட்டும் தான் வணங்குகிறேன். வையாக நஸ்தஈன், உன்னிடத்தில் மட்டும் நான் உதவி தேடுவேன் என்று. அது இந்த வாசக சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை விட்டு யா அலி மதத், யா வலி மதத், இது போன்ற விஷயத்தை மற்றவர்களிடம் கேட்டால் அல்லாஹ் கோபிக்கிறான். ஏன் என்று சொன்னால், பாவம் என்பது வேறு, தவறு என்பது வேறு, குற்றம் என்பது வேறு. ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிக்கப்படுவான். ஒரு மனுஷன் குற்றம் பண்ணிட்டான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிக்கப்படுவான், தண்டனை தரப்பட்டு. ஆனால் ஷிர்க், குஃப்ரோடு இறந்து விட்டால் அவன் ஒரு நாள் மன்னிக்கப்பட மாட்டான்.